3 முடிச்சு. ஸோ நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அருணாச்சலம் ஐயாகிட்ட வந்து போய் பேசுறாங்க. "ஐயா நான் என் வீட்டுக்கு போணும் ஐயா. எனக்கு இங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஐயா." அப்படி வந்து போய் பேசுறாங்க. "என்னம்மா நந்தினி நான் உன்ன என் பொண்ணு மாரி நெனச்சிட்டு இருக்கேன். நீ இப்போ வந்து வீட்டுக்கு போறேன் அப்படின்ற வந்து சொல்றீங்களேம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லையா எனக்கு இங்க இருக்கும்போது, அங்க அவங்கள பார்த்தாவே மேடம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. சுந்தரவல்லி மேடத்த. அதனால நான் வீட்டுக்கு போறேன் ஐயா." அப்படின்னு சொல்றாங்க. "இரு நந்தினி நீ போலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "ஐயா எனக்கு ரொம்பவே இங்க கொஞ்சம் இதுவா இருக்கு." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "சரி, சரி நீ போலாம். ஆனா நீ வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டு நீ போயிட்டே இருக்கலாம்." அப்படி வந்து சொல்றாங்க. "என்ன ஐயா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ சூர்யாவ வந்து இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டுட்டு வந்துட்டு நீ வந்து வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு ஒரு டாஸ்க் மாரி வந்து குடுக்குறாங்க. எப்புட்றா இவரு வந்து சடனா வந்து இந்த குடிப்பழக்கத்த நிப்பாட்டுவாரு, நான் எப்படா வீட்டுக்கு போறது? அப்படின்னு வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி. சரி ஐயா அப்படின்னு வந்து அங்க வந்து சொல்லிட்டு வந்து போறாங்க. அப்ப நம்ம இந்த வீட்ட விட்டு போணும்னா, நம்ம சூர்யா சார் வந்து குடிக்காம ந நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து வீட்டுக்கு போக முடியும். அப்படின்றத வந்து இவங்க ஒரு டார்கெட் மாரி வந்து வச்சுக்கிறாங்க. அப்ப இதுக்கு மேல சூர்யா சார நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர குடிக்காம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் ஜாலியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து நம்ம நந்தினி வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. சரி அதுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்றாங்க. நந்தினியும் வந்து சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அழகான ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்றாங்க. ஸோ ட்ரிப்ல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யா சாரோட ஃப்ரெண்டு, ஸோ நம்ம நந்தினி, அப்புறம் வந்து சூர்யா இவங்க 3 பேர் தான் அந்த ட்ரிப்புக்கு வந்து போறாங்க. ஸோ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆள் எப்பயுமே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தானே. சரி அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில்ஸ் எல்லாமே வண்டியில வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம நந்தினி எடுத்து என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒரு பாட்டில்ல இருக்கிற அந்த லிக்கர் எல்லாமே எடுத்துட்டு ஒரு டீ தூள் மாரி ஏதோ வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ அதோட கலர் காம்பினேஷன் மாரி அப்படியே வச்சுடுறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரிஜினல் வந்து போகுது. இங்க நம்ம சூர்யா சார் ட்ரிங்க் பண்ற அந்த லிக்கர் பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் அது வந்து டீ தூள் தண்ணி மாரி தான் இருக்கு. ஸோ அத அவரு குடிச்சு பார்த்துட்டு, "என்னடா இது இப்படி இருக்கே!" அப்படின்னு வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. ஸோ இவரு அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, அத குடிச்சுப்புட்டு வந்து அப்படியே வந்து செம்மையா இருக்கா! அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்குள்ளேயே வந்து அப்படியே சூப்பரா இருக்கா! அப்படின்ற மாரி வந்து அவரே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. என்னடா இது இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இது என்னடா இப்படி இருக்குது, கர்மம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க சூர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம நந்தினி தான் எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டாங்க இல்லையா? சரி இதுக்கு மேல நம்ம என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இது ஒருவேளை இது இப்படி தான் இருக்குமோ? அப்படின்னு சொல்லி இவருக்கே ஒரு கன்ஃப்யூஷன் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்ம நந்தினி வந்து செஞ்சுட்டாங்க. அப்ப இவரு குடிக்கிறது அந்த லிக்கர்ல எல்லாமே அப்பப்போ இந்த மாரியே சேஞ்ச் பண்ணிட்டா, இது என்னடா நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரளவுக்கு அப்படி அப்படியே வந்து ரெக்கவர் ஆயிருவாரு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு மாஸ்டர் பிளான வந்து நம்ம நந்தினி வந்து போட்டிருக்காங்க. அவங்க போட்ட பிளான் என்னமோ ஆரம்பத்தில இப்போதைக்கு வந்து நல்லா தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போக போக தான் பார்க்கணும் இந்த பிளானிங் எந்த அளவுக்கு சூப்பரா போகுதா? இல்ல சொதப்பலா போகுதா? இல்ல கண்டுபிடிச்சிருவாரோ நம்ம சூர்யா அப்படின்றத நம்ம சுவாரஸ்யமான அடுத்தடுத்த எபிசோடுகள்ல வந்து பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.